ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இப்போ சிஎஸ்கே அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு. சிஎஸ்கே அணியில் 10 வருஷத்துக்கு பிறகு திரும்ப கம்பேக் கொடுக்க போகிற அஸ்வினுக்கு வந்து கூடுதலான ஒரு பொறுப்பை வந்து தலை தோனி வந்து கொடுத்துருக்காராம். ஸோ அஸ்வின் வந்து நம்ம சென்னைக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தோனி வந்து ஃபோனில் வந்து தொடர்பு கொண்டு வந்து பேசியிருக்காரு. உங்களுடைய ரோல் இதுதான் அப்படிங்கிறத வந்து தலை தோனியே வந்து சொல்லியிருக்காராம். ஜென்ரலாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பற்றி சிஎஸ்கேல ஆடின பிளேயர்ஸ் வந்து சொல்லும் பொழுது பெருசாலாம் பிளான்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. யார் யாருக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். யாரும் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. போங்க உங்கள் கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக தான் வந்து விடுவாங்க. ரொம்ப டிஸ்கஷன் நடக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து தோனி வந்து பெருசாக வந்து ஐபிஎல் நடக்கிறப்ப தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரே தவிர ஐபிஎல் நடக்கலை அப்படின்னா பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார். ஆனால் வந்து அஸ்வின் வந்து இப்போ வந்து தோனியோட கடைசி சீசனில் சிஎஸ்கே அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு. சிஎஸ்கே அணி மேலே நீண்ட காலமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தமிழக வீரர்களுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த வகையில் வந்து அஸ்வின் அவருடைய கிரிக்கெட் காலகட்டத்தில் கடைசியில் வந்து இருக்கார். அவர் வந்து சர்வதேச கிரிக்கெட்லேருந்து இப்போ ரிட்டையரும் வந்து ஆகிட்டார். அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து ஐபிஎல்லில் அவரால் வந்து சுதந்திரமாக ஆட முடியும், ஃப்ரீயாக வந்து ஆட முடியும். தோனியோடைய கடைசி சீசனில் வந்து கப் வாங்கி கொடுத்து அதற்கு அஸ்வின் முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்தார் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் சிஎஸ்கே வந்து அஸ்வின் வந்து எடுத்தாங்க. 2009 2015 வரைக்கும் சிஎஸ்கே அணியில் தான் அஸ்வின் வந்து ஆடினார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து பஞ்சாப், டெல்லி, ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மாதிரி அணிகளுக்காக வந்து அஸ்வின் வந்து ஆடிட்டு வந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் தான் ரீசெண்டாகவே வந்து ஆடினார். அப்போ வந்து 2025க்கான ஏலத்தில் வந்து அஸ்வின் அடிப்படை தொகையான 2 கோடிக்கு வந்து உள்ளே வந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட வந்து ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷன் வந்து அந்த சமயத்தில் வந்து இல்லை. அப்போ வந்து சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் 2 அணிகளும் அஸ்வின் எடுப்பதற்கு ஆர்வம் வந்து காட்டினாங்க. கடந்த சீசன்களெல்லாம் அஸ்வினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடி ரூபாய் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சம்பளம் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி 5 கோடி தாண்டின உடனே அவங்க வந்து ஏலத்திலேருந்து பின்வாங்கிட்டாங்க. ஒரு வழியாக வந்து 9.75 கோடிக்கு வந்து சிஎஸ்கே அஸ்வின் வந்து எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு சிஎஸ்கேல இருக்கக்கூடிய பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் யாருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும், யார் வந்து பெஞ்சில் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. ஆனால் வந்து அஸ்வின் மற்றும் ஜடேஜா 2 பேருக்குமே வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தலை தோனியை வந்து உறுதி பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து இந்திய வீரர்களாக இருக்கிறது அன்றைக்கி வந்து கூடுதல் ஒரு அட்வான்டேஜாக வந்திருக்கும். இன்னொரு புறம் அஸ்வின் வந்து ஓரளவுக்கு வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். யோசிச்சு பாருங்கள், கடைசி நேரத்தில் வந்து தோனி வந்து களத்தில் இருக்கார் அப்படின்னா அஸ்வின் ஈஸியாக வந்து சிங்கிள் ஆடி கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ பவுலர்ஸ் அப்படின்னா அவங்க சிங்கிள்லாம் ஆட மாட்டாங்க, அவங்க வந்து அவுட் ஆயிடுவாங்க. இன்னொரு பேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் ஆடணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. பட் அஸ்வின் வந்து ஈஸியாக வந்து சிங்கிள் ஆடி கொடுத்துட்டு போயிடுவார். அந்த வகையில் வந்து இந்த மாதிரி பேட்டிங்லேயும் வந்து உங்களுடைய பங்களிப்பை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி வந்து சொல்லியிருக்காராம். ஏன்னா சிஎஸ்கேவுக்கு வந்து நான் போனாலுமே கூட நல்ல ஃபினிஷர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ ஜடேஜா ஒரு சைடு அவருடைய வேலையை வந்து பார்ப்பார். ஜடேஜாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ பவுலிங்கை விட பேட்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து அதிகமான பொறுப்பை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தலை தோனி வந்து சொல்லியிருக்காரா. அஸ்வின் வந்து சேப்பாக்கத்தில் எத்தனையோ போட்டிகள் வந்து ஆடிருப்பார். அப்போ வந்து பவுலிங்கில் தான் தோனி அவரை பயன்படுத்த போகிறார் அப்படின்னு பார்த்தா பவுலிங்கை தாண்டி பேட்டிங்கில் தான் உங்களுடைய பங்களிப்பை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து உங்களுடைய பங்களிப்பு வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து தேவைப்படுது. நான் வந்து ஆடலை அப்படின்னாலுமே கூட யங் பிளேயர்ஸ் வந்து லீட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல அட்வைஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு உங்களுடைய உதவி வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் வந்து பேட்டிங், பவுலிங், லீடர்ஷிப் அப்படின்னு எல்லா விதத்துலையுமே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு பொறுப்பை வந்து தலை தோனி இப்போ வந்து அஸ்வின் கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. நன்றி.